வணக்க மக்களே. முட்டையும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். ஒரு நாளைக்கு நீங்க 2 முட்டைகளை சாப்பிட்றதால என்னென்ன விதமான ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியுங்களா? ஒரு ஆரோக்கியமான காலை உணவுல முட்டை நமக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்குது. வேக வைத்த முட்டை, முட்டை துருவல், ஆம்லேட் அப்படின்னு முட்டையை நம்ம பல்வேறு சுவைகளில் சாப்பிட முடியும். இந்த முட்டை புரதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு மூலமாக இருக்கு. ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பிட்றது இதய நோய்களை வளர்க்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா முட்டை நம்முடைய உடலுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை வழங்கும் மக்களே. இதய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. ஒவ்வொரு நாளுமே நீங்க 2 முட்டைகளை சாப்பிடுவதன் மூலமாக அறிவியல் பூர்வமாக சயின்டிபிக் ப்ரூஃபோட என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 நன்மைகளை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வயதாகுவதை தடுக்கக்கூடியதாக முட்டைகள் உங்களுக்கு செயல்படுது. ஒரு சில டச்சு புலனாய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்கள் மற்றும் ஆண்கள் அப்படின்னு வெவ்வேறு வயது மற்றும் உணவு முறைகளை உள்ளடக்கிய தொடர் ஆய்வுகளை நடத்தியிருக்காங்க. கண்டுபிடிப்புகளை கருத்தில் வச்சு 35 40 வயது வயது இருக்கக்கூடிய பெண் பங்கேற்பாளர்கள் 87% பேருக்கு முட்டைகளை கொடுத்திருக்காங்க. வயது புள்ளிகள் மற்றும் தோல் நோய்கள்ல குறிப்பிடத்தக்க குறைவு உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்றதும், அதே நேரத்தில் ஆண்கள் அவங்களுடைய கண்களை சுற்றி இருக்கக்கூடிய சுருக்கங்கள்ல குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பெற்றிருக்காங்க. அதாவது டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போயிருக்கு. அதே போல அவங்களுடைய பார்வையும் அது மென்மையாக்கி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே 2 முட்டைகளை உட்கொள்வது வயதான செயல்முறையை பார்த்தீங்கன்னா மெதுவாக்கும் மற்றும் உங்களுடைய சருமத்தினுடைய அழகையும் மேம்படுத்தும் அப்படின்றத ஆய்வுகள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுடைய சருமத்தை பார்த்தீங்கன்னா நீங்க அழகாக வச்சுக்கொள்வதற்கு, வயதாகுவதை தடுக்கிறதுக்கு முட்டைகளை நீங்க எடுத்துக்கோங்க. கருவுறுவதற்கு சிறந்த ஒரு உணவாக பார்த்தீங்கன்னா இந்த முட்டை செயல்படுது. முட்டையில விட்டமின் B9 சத்து இருக்கு. எனவே கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள்லாம் முட்டைகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும். உண்மையில விட்டமின் B9 அல்லது ஃபோலிக் அமிலம் கூட அதை சொல்லலாம். ஸோ இது பாலியல் ஹார்மோன்களுடைய உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. உண்மையில ஃபோலிக் அமிலம் சிகப்பு ரத்த அணுக்கள் உருவாக்குறதுக்கும் கருவினுடைய நரம்பு குழாய் உருவாக்கத்திலும் பங்களிக்குது. குழந்தையினுடைய மனநல குறைபாட்டுடைய அபாயத்தை குறைக்க உதவிகரமாக இருக்கு. மேலும் கர்ப்ப காலத்தில் முட்டைகளை உண்ணக்கூடிய பெண்களுக்கு அதிக ஐக்யூ அளவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறப்பதாக ஆராய்ச்சிகளில் குறிப்பிடுறாங்க. கர்ப்ப கால திட்டத்தின் போது பெண்களுக்கு விட்டமின் B9 சொல்லக்கூடிய இந்த ஃபோலேட் சத்து மிக முக்கியமானது. மேலும் ஒரு முட்டையில் இருக்கக்கூடிய இந்த ஃபோலேட் சத்து அப்படின்றது விட்டமின் 7 mg வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய உடல் எடைக்கு ஏற்ற போல நீங்க மருத்துவர்களை கன்சல்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றது நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. கர்ப்பிணி பெண்கள் புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்து உங்களுக்கு குறைவு நீங்க முட்டைகளை எடுத்துக்கும் போது. முட்டையில தாராளமான அளவு கோலின் இருக்கு. இது மனித மூளைக்கும் அதனுடைய சரியான செயல்பாட்டிற்கும் முக்கியமானது. மூளையை பாதுகாக்கக்கூடிய மற்றும் மூளை உயிரணுகளுக்கு இடையில சமிஞ்சைகளினுடைய இயல்பான பரவலை உதவி செய்யக்கூடிய பாஸ்போலிப்பிடுகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோலினால தான் ஆனது. எனவே இந்த ஊட்டச்சத்தை பெறுவதற்கு நீங்க தினசரி 2 முட்டைகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஒரு ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இளம் பருவத்தில் முட்டைகளை உட்கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு 18% குறைவாக இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே புற்றுநோயை தடுக்கிறதுக்கு தினமும் நீங்க 2 முட்டைகளை உட்கொள்வது ரொம்பவே நல்லது. முட்டைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைவாற்றல் சரிவை அதிகரிக்கும் மற்றும் கண் பார்வையை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதையும் கூடுதலாக நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதய நோய்களுக்கான ஆபத்து உங்களுக்கு குறைவு நீங்க தினமும் 2 முட்டைகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா. இதய நோய்களை பார்த்தீங்கன்னா முட்டைகள் உயர்த்தும் அப்படின்ற ஒரு தவறான கருத்து மக்களிடையே நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது குறித்து ஆய்வுகள் செய்யும் போது அந்த மாதிரி சொல்றது கிடையாது. முட்டையில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய அளவானது இதில் இருக்கக்கூடிய பாஸ்பேடைடுகளுடைய அளவும் சம்பந்தப்படுகிறது. எனவே முட்டைகளை வழக்கமாக உட்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆபத்தானது கிடையாது. மேலும் முட்டைகள் உடலினுடைய சொந்த கொழுப்புடைய உற்பத்தியை நிறுத்துது. முட்டைகளை பற்றி இன்னும் நீங்க சுவாரஸ்யமான உண்மை இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்னன்னு தெரியுங்களா? அது உலகளாவிய ட்ரைக்ளிசரைடு, அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க, அதோடைய அளவு உங்களுக்கு குறையுது. முட்டையில் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் போன்ற நல்ல கொழுப்புகள் நிறைந்து காணப்படுது. எனவே முட்டை சாப்பிட்றதால இதய நோய் ஆபத்து வராது. இதய நோய்களினுடைய ஆபத்திலிருந்து உங்களை அது பாதுகாக்க தான் செய்யும். ஸோ முட்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க, இதையும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கல்லீரல் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவதற்கு, கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு முட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம். வேக வைத்த முட்டைகளை சாப்பிடுவது உங்களுடைய கல்லீரலை சுத்தப்படுத்தவும் அதனுடைய செயல்பாட்டை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. முட்டைகளில் மனிதர்களுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது. மேலும் விட்டமின் B12, பயோட்டின் மற்றும் ஜீரணிக்கக்கூடிய ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய புரதங்கள்லாம் இருக்கு. முட்டைகள் இருக்கக்கூடிய பாஸ்போலிப்பிடுகள் கல்லீரலிருந்து நச்சுக்களை அகற்ற உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக இது உங்களுடைய நினைவகத்தை அதிகரிக்கிறதுக்கும் மற்றும் ஆரோக்கியமான முடி மற்றும் சருமத்தையும் மேம்படுத்துது. கோலின் குறைபாடு ஆல்கஹால் அல்லாத அல்லது கொழுப்பு கல்லீரல் நோய்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பல ஆய்வுகளை தெரிவிக்கிறாங்க. எனவே 2 முட்டைகளை நீங்க தினசரி உட்கொள்வது உங்களுடைய ஊட்டச்சத்துவை தினசரி உட்கொள்ள பாதுகாக்க உதவும் அப்படின்றத
ஆய்வுகளை தெரிவிக்கிறாங்க. இது கல்லீரலை உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக பாதுகாக்கும். ஸோ நீங்கள் தினமும் 2 முட்டைகளை சாப்பிடுவதன் மூலமாக என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகளை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முட்டைகளை நீங்கள் வந்து அதிகபட்சமாக நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த பச்சை முட்டையை வந்து அப்படியே குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது ஒன்று தான். ஆனால் நீங்கள் முட்டைகளை வந்து அதிகமாக வேக வைத்து சாப்பிடக்கூடிய முட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேவிச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி முட்டைகளை நீங்கள் வேக வைத்து தினமும் 2 முட்டைகளை காலை உணவுலையோ அல்லது மதிய உணவுலையோ நீங்கள் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். அது வந்து ஆகையால முட்டையை நீங்கள் இந்த விதத்தில் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.